நமது நாடு வெள்ளையர்களின் ஏகாதிபத்தியத்தில் நாம் அடிமைப்பட்டு கிடந்த நேரத்தில் 300 ஆண்டுகளுக்கு முன்பு வெள்ளை ஏகாதிபத்தியம் பிரிட்டிஷ்காரர்கள் வாணிக நோக்காக பிற்காலத்தில் நம்ம நாட்டை அடிமையாக்கி அடிமைகளாக இருந்த நேரத்தில் எண்ணற்ற தியாகசீலர்கள், விடுதலை போராட்ட வீரர்கள், நாட்டிற்காக தன் இன்னுயிரை நீத்த மாபெரும் வீரர்கள் பிறந்த காரணத்தினால்தான் அவர்கள் போராட்டத்தை தொடங்கியதன் விளைவாகத்தான் இன்றைக்கு நாம் சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த அளவில் இந்தியா முழுமைக்கு எண்ணற்ற விடுதலை போராட்ட வீரர்கள், தியாகசீலர்கள், போராட்ட வீரர்கள் நிறைய பேர் இருந்தாலும் கூட தமிழகத்தை பொறுத்தளவில் அதில் குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் எண்ணற்ற தியாகசீலர்கள் பிறந்த மண் நமது கரிசல் மண் தூத்துக்குடி மாவட்டம். இன்னும் சொல்லப்போனால் ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டத்தில் தமிழகத்திலே அதிகமான விடுதலை போராட்ட வீரர்களை பெற்ற மண் நம்முடைய மண். அந்த வகையிலே தான் வெள்ளையனை எதிர்த்து முதல் முழக்கமிட்ட வீரபாண்டிய கட்டபொம்மனாக இருந்தாலும் சரி, மாமன்னர் பூலித்தேவராக இருந்தாலும் சரி, அதுக்கு பிறகு செக்கிழுத்து செம்மல், வ.உ.சி., புரட்சி கவிஞர் பாரதியார், அந்த படைத்தளபதிகளாக இருந்த வீரன் வெள்ளையத்தேவன், வீரன் சுந்தரலிங்கம் போன்றவர்கள் வரிசையில் இந்த நமது பகுதியில் கயத்தார் பகுதியில் கட்டாளங்குளத்தில் வாழ்ந்த இந்த குறுநில மன்னனாக இருந்த வீரன் அழகுமுத்து கோன் வெள்ளையர்களை எதிர்த்து தன்னுடைய உயிரை துச்சமென மதித்து போரிட்டு உயிர் நீத்து இன்றைக்கு அதன் விளைவாக நாம் சுதந்திர காற்றை சுவாசித்து இந்த மண்ணிலே இன்றைக்கு அவருக்கு பெருமை சேர்த்ததை நாம் பெருமையாக கருதுகின்றோம். இன்றைக்கு 315வது 3 நூற்றாண்டுகளை தாண்டி அவருடைய புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற விழா. கால ஓட்டத்தின் அடிப்படையில் வரலாற்று சூழல்கள் அழியக்கூடாது. வரலாறுகள் தொடர்ந்தால்தான் அடுத்த தலைமுறைகள் அவர்களை அறிய முடியும் என்பதன் விளைவாகத்தான் இன்றைக்கு உள்ள ஆளுகின்ற பொறுப்பில் வந்தவர்கள் வருகின்ற நேரத்தில் அவர்களுக்கு உண்டான மரியாதை செலுத்த வேண்டும், அவர்கள் மணிமண்டபம் கட்டப்பட வேண்டும், சிலை அமைக்கப்பட வேண்டும், அவருடைய பெயரில் தபால் தலை வெளியிட வேண்டும், அவருடைய பெயரில் பாட புத்தகத்தில் அவருடைய குறிப்புகள் இடம்பெற வேண்டும் என்ற வகையில் பல்வேறு நிலைகளிலே பெருமை சேர்ப்பார்கள். சேர்க்க வேண்டியது அரசின் கடமை. அந்த கடமையை மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் எண்ணற்ற தியாகசீலர்களுக்கு, நாட்டுக்கு உழைத்த நல்லவர்களுக்கு பெருமை சேர்த்தார்கள். தொடர்ச்சியாக மாண்புமிகு அம்மா அவர்கள் அதையும் தாண்டி பெருமை சேர்த்த நேரத்தில் தான் நமது மாவட்டத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மனும் சரி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சி கவிஞர் பாரதியாருக்கு நூற்றாண்டு விழா நடத்தி அங்கே மணிமண்டபம் கட்டினார், மகளிர் தொழில்நுட்ப கல்லூரி அமைத்தார், அங்கே பாரதியார் பெயரில் கூட்டுறவு நூற்பாலை அமைக்கப்பட்டது. அதே போலதான் வ.உ.சிக்கு பிறந்த மண்ணிலே பெருமை சேர்க்கப்பட்டது. இங்கே வீரன் அழகுமுத்துக்கோன் பிறந்த மண்ணிலே மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த மணிமண்டபத்தை கட்டி அவருடைய புகழ் நிலைக்கின்ற ஒரு புதிய சகாப்தத்தை படைத்தவர் இது புரட்சி தலைவர் அம்மா. அது மட்டுமில்லாமல் அங்கே தலைநகர் சென்னையில் எழும்பூரில் அனைத்து மக்களும் சென்று காலடி வைத்தாலே சென்னையில் எழும்பூரில் தான் இறங்கி ஆக வேண்டும். அது மையப்பகுதியாக இருக்கின்ற எழும்பூரில் முழு உருவ வெண்கல சிலை அமைத்தார்கள். அதற்கு பிறகு மாண்புமிகு அம்மா அவர்கள் அந்த துறைக்கு என்னை அமைச்சராக்கினார்கள். அந்த துறைக்கு நான் அமைச்சராக இருந்த நேரத்தில் இன்றைக்கு எதிர்க்கட்சித் தலைவராக விரைவில் முதலமைச்சராக வர இருக்கின்ற மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் அவர் பிறந்த மண்ணிலே கட்டாளங்குளத்தில் ஆண்டுதோறும் அரசு விழா நடைபெறுகின்றது. ஆனால் தலைநகர் சென்னையில் உள்ள சிலைக்கும் அரசு மரியாதை செலுத்த வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் உடனடியாக அதுக்கு அரசாணை வெளியிட்டு எங்கள் துறையின் மூலமாக அந்த அறிவிப்பை வெளியிட்டவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அதற்கு பிறகு தொடர்ந்து இன்றைக்கு 7 ஆண்டுகளாக அங்கே தலைநகர் சென்னையிலும் இன்றைக்கு அரசு விழாவாக நடைபெற்று வருகின்றது. ஆனால் இந்த நிலையில் இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு எந்த மணிமண்டபங்களும் சீரமைக்கப்படவில்லை, புனரமைக்கப்படவில்லை. இன்னும் சொல்லப்போனால் அது நடைமுறையில் கூட நல்ல நிலை வைத்துக் கொள்ளப்படவில்லை. சமீபத்தில் எட்டயபுரத்தில் புரட்சி கவிஞர் உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை என்று பாடிய புரட்சி கவிஞர் பாரதியார் வாழ்ந்த இல்லமே வானமே இடிந்தாலும் அச்சமில்லை என்று வாழ என்று சொன்ன பாரதியாருடைய வாழ்ந்த இல்லமே இடிந்து விழுந்து அதை அன்றைக்கே சட்டமன்றத்தில் நான் எடுத்துரைத்தேன். இதே பாடலை பாடி முதலமைச்சர் இருந்தார், துறை அமைச்சிருந்தார். உடனடியாக சீரமைக்கப்படும் 3 மாதமாக சீரமைக்கப்படாமல் இன்றைக்கு தொடர் போராட்டங்களின் விளைவாக அரசு இன்றைக்கு அந்த பணியை துவக்கியிருக்கின்றது. அதேபோல இங்கே வந்த நேரத்தில் இந்த மணிமண்டபமும் பராமரிக்கப்படவில்லை என்ற கருத்தை இப்பொழுது சொன்னார்கள். இந்த மணிமண்டபம் மட்டுமல்ல, தமிழகத்தில் உள்ள இப்படி வாழ்ந்து மறைந்து இன்றைக்கும் நம் நினைவிலே வரலாறாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர்களை இந்த அரசு மதிக்க தெரியாமல் அவருடைய கட்டி முடிக்கப்பட்ட மண்டபங்களையாவது மணிமண்டபங்களையாவது புனரமைக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, தொடர்ந்து 3 ஆண்டுகளாக நாங்கள் இருக்கின்ற வரை
மாண்புமிகு அம்மா அவர்கள் உத்தரவிட்டு வீரன் அழகுமுத்துக்குடைய வாரிசுதாரர்கள் இங்கே கௌரவப்படுத்தப்பட்டார்கள். தொடர்ந்து 3 ஆண்டுகளாக அந்த நிலையும் இல்லை என்ற கருத்தை இங்கே உள்ள அந்த வாரிசுதாரர்கள் இங்கே அந்த கோரிக்கையை சொன்னார்கள், அந்த குறையாக சொல்கின்றார்கள். இது எதை காட்டுகின்றது? அரசின் மெத்தன போக்கை காட்டுகின்றது. என்னதான் இருந்தாலும் எத்தனை தலைமுறை மாறினாலும் அவர்கள் வாரிசுதாரர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு புதிய மரியாதை அரசு செலுத்த வேண்டும். அது அரசின் ஜனநாயக கடமை. இதிலிருந்தாவது இந்த ஆண்டில் அந்த நடைமுறையை மீண்டும் பின்பற்ற வேண்டும். அப்படி இல்லை என்றால் வருகின்ற ஆண்டில் எங்கள் அரசு அமைந்தவுடன் நிச்சயமாக அவர் மீண்டும் கௌரவிக்கப்படுவார்கள். அனைத்து மணிமண்டபங்களும் புதுப்பொலியோடு இங்கே பணியாட்கள் இல்லை. அன்றைக்கு வீரமாமுனிவருடைய மணிமண்டபத்தை பத்திரிகைகளை பார்த்தேன். வீரமாமுனிவருக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டிய அறிவிப்பை நாங்கள் வெளியிட்டோம். தேர்தல் வந்தது, ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அது பிறகு நாங்கள் அறிவிப்பு கட்டி முடிக்கப்பட்டது. ஆனால் இன்று வரைக்கும் ஒரு பணியாளர் இல்லை. திறந்த அன்னைக்கு திறப்புலா அன்றைக்கு திறந்து அன்றைக்கு ஒரு மாலை அணிவிக்கப்பட்டதோடு அந்த வீரமாமுனிவர் காட்சி பொருளாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட 1 கோடி 2 கோடியில் மணிமண்டபங்கள் கட்டி காட்சி பொருளாக வைப்பதற்கு அது ஏன் அவசியம்? அவருடைய புகழ் எப்படி தெரியும்? இப்போ அந்த வீரமாமுனிவருடைய மணிமண்டபம் இங்கே இருக்குது என்று சொல்லி அங்கே பெயர் பலகையெல்லாம் கோயிலிருந்து வைத்து அவருடைய வரலாற்றை சொல்லுகின்ற நேரத்தில் தான் அங்கே சொல்லுவார்கள். வெளிநாட்டிலிருந்து பிறந்து வளர்ந்து இங்கே வாழ்ந்து தமிழ் தொண்டாற்றியவருக்கு செய்ய வேண்டிய கடமையை வெறும் சம்பிரதாயத்துக்கு செய்தால் போதாது, நடைமுறைகளை செய்ய வேண்டும். இதுபோல பல குறைகள் இருக்கின்றது என்பதை இதெல்லாம் துறை வாரியாக இந்த அரசு தோல்வியடைந்திருக்கின்றது. ஒவ்வொரு துறை வாரியாக தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு குட்டிச்சுவராகி விலைவாசி உயர்வு, பாலியல் வன்கொடுமை, சிறுமி முதல் மூதாட்டிகள் வரை இன்றைக்கு கொலை செய்யப்படுகின்றார்கள். கொலை, கொள்ளை, கற்பழிப்பு அது நாள்தோறும் அன்றாட நடவடிக்கையாக இருந்தாலும் துறை வாரியாகவும் அனைத்து துறையிலும் இந்த அரசு தோல்வியுற்றிருக்கிறது என்பது இங்கே நடைபெறுகின்ற விழாக்கள்லாம் உதாரணம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுதான் நான் எவ்வளவு நேரம் சொன்னேன். அதான் அரசின் மெத்தன போக்கு. அரசு வாழ்ந்துகின்ற தலைவர்களை இல்லை, வரலாற்று தலைவர்களை மதிக்க வேண்டும். அவர்கள் வாழ்ந்த காலத்திலே அவர்கள் இன்னுவரை நீத்த காரணத்தினால்தான், சுதந்திர போராட்டத்திற்கு அடிகோலிய காரணத்தினால்தான் தொடர் போராட்டங்களை நடத்தி பல நூற்றாண்டுகள் நாம் அடிமைப்பட்டு இருந்தாலும் விடுதலை காற்றை சுவாசிப்பதற்கு வித்திட்டவர்கள். எனவே அவர்களை மறந்தால் நாம் நாட்டுக்கு செய்கின்ற பெரிய ஜனநாயக துரோகம். இங்கே இந்த அரசு விழாவுக்கு தொடர்ந்து இந்த ஆண்டு தான் ஏதோ அமைச்சர் வந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். 2-3 ஆண்டுகளாக அரசு விழாவுக்கு யாரும் வரவில்லை. அரசின் சார்பாக யாரும் வரவில்லை. நான் இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் கிட்டத்தட்ட 2011 வெற்றி பெற்ற நாளிலிருந்து அதற்கு பிறகு அமைச்சரான பிறகும் சரி, 3வது முறை இன்றைக்கு எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் ஒரு நாள் கூட தவற விட்டதில்லை. என்று சொன்னால் அது நம்முடைய ஜனநாயக கடமை. மக்கள் பிரதிநிதிகள் அரசின் பிரதிநிதிகளாக மாவட்ட ஆட்சியிலிருந்து அத்தனை அதிகாரிகள் மரியாதை செலுத்த வேண்டும். இன்றைக்கு கூட மகாராஷ்டிரா கவர்னர் வேறு பணி நிமித்தமாக இங்கே வந்தவர். அவர் நமது மாவட்டத்தைச் சேர்ந்த, நமது மாநிலத்தைச் சேர்ந்த, கோயம்புத்தூரை சேர்ந்தவராக இருந்தாலும் இன்றைக்கு மகாராஷ்டிரா மாநிலத்தின் கவர்னராக இருக்கின்றார். இங்கே வருகின்ற நேரத்தில் ஒரு பல்வேறு நிகழ்ச்சிக்கு இன்றைக்கு மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழகம் போன்ற நிகழ்ச்சிக்கு வருகை இருக்கின்றார். இருந்தாலும் நம்முடைய பகுதியின் தொன்மையின் கருதி இங்கே வாழ்ந்த தலைவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டிய அடிப்படையில் அவர் வருகிறார் என்று சொன்னால் இங்கே உள்ளவர்களுக்கு அந்த அக்கறை எங்கே போயிற்று? எவ்வளவு உதாசீனப்படுத்துகின்றார்கள் என்பது இந்த மக்களின் பார்வையில் இருக்கின்றது என்பதை தெரிவித்து அதுக்கு எதுக்கு உங்களுக்கு அவசரம்? எங்களுக்கு இல்லாத அவசரம் உங்களுக்கு எதுக்கு? இன்னைக்கு இந்த மாசம் என்ன? ஜூலை, இன்னும் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இனி இந்த ஆண்டு 5 ஆண்டு இருக்கு, 5 மாசம் இருக்கு. அதுல அந்த 2 மாசம் 7 மாசம் இருக்கு. பொறுத்திருந்து பாருங்கள், இந்த கேள்விக்கு விடை கிடைக்கும். அது பிஜேபியோட கூட்டணி வச்ச பிறகு இன்னைக்கு இருட்டிலையும் இக்கட்டிலையும் தவிச்சிட்டு இருக்கிறது திமுக காரங்க தான். அதை மாற்றி சொல்றேன். அவர் தான் குறிப்பா அவர் உள்பட அமைச்சர்கள். போராட்டம் மாணவர் அணி போராட்டம் நடத்துவதற்கு அருகதை இல்லை. அரசியலாக்குகின்றார்கள். ஏனென்று சொன்னால் அவர் சொல்வதை புரிந்து கொள்ள, தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே கொரோனா காலத்தில் கல்வி நிலையங்கள்லாம் மூடப்பட்டிருக்கின்றது. ஆசிரியர்கள் பணிக்கு வர முடியவில்லை. கல்வி நிலையங்கள் மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல முடியவில்லை. இது காலத்தின் சூழ்நிலை. அதற்கு மாணவர்களுடைய வாழ்வாதாரம் பறிபோயிடும். பிற்காலத்தில் அவர் பணிக்கு சென்றால் ஓராண்டு 2 ஆண்டு என்று சொல்லி அவருடைய சர்வீஸில் கூட பாதிக்கப்படும். இதையெல்லாம் தொலைநோக்கு பார்வையோடு கருத்திலே கொண்டு மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தான் இந்தியாவிலே உள்ள முதலமைச்சர்களே ஒரே முதலமைச்சர்
அன்றைக்கு படித்த மாணவர்களுக்கு ஆல் பாஸ் என்று அறிவித்த ஒரே முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் தான். இது மாணவர்களுக்கு தெரியும். அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த நேரத்தில் வந்த நேரத்தில் மாணவ செல்வங்கள்லாம் கூட்டி ஆல் பாஸ் முதலமைச்சர் என்று சொல்லி அவர் அழைப்பார்கள். அந்த அளவிற்கு ஏன்னு சொன்னால் தொலைநோக்கு பார்வை வேண்டும். பள்ளிகள் இயங்கவில்லை, அங்கே ஆசிரியர்கள் வர முடியவில்லை, மாணவர்கள் கல்விக்கு செல்ல முடியவில்லை. இது யார் குற்றம்? காலத்தினால் நேர்ந்த நிலைமை. இப்படி மாணவர்களுடைய எதிர்கால நலன் கருதி, அதுபோக நீட் தேர்வு என்ற வந்த பிறகு அது விதிவிலக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் மாற்று ஏற்பாடாக 7.5% இடஒதுக்கீட்டில் அரசு பள்ளிகளில் சாதாரண கிராமத்தில் ஏழை விவசாய தொழிலாளருடைய மாணவ செல்வங்கள்லாம் படிக்க வேண்டும் என்ற வரலாற்று சிறப்புமிக்க திட்டத்தை இந்தியாவிலே அறிமுகப்படுத்தியவர் மாண்புமிகு எடப்பாடியார். அதனால அவர் கொண்டு வந்து 2019 கொண்டு வந்து 2 ஆண்டுகள், இந்த ஆட்சியில் 5 ஆண்டுகள் ஆக இன்றைக்கு மொத்தம் 7000 சொச்ச மாணவர்கள் அதன் அடிப்படையில் சாதாரண கிராமத்தில் அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் தினசரி வேலைக்கு செல்லும், கூலி வேலைக்கு செல்லக்கூடிய நிலையிலே உள்ள அவருடைய இல்லங்களைச் சேர்ந்த மாணவ செல்வங்கள்லாம் இன்றைக்கு 7000க்கு மேற்பட்டவர்கள் இந்த 7 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 5000 தாண்டி மாணவ செல்வங்கள் இன்றைக்கு மருத்துவக் கல்வி பெற்றுக்கிறார் என்றால் இது கல்வியில புரட்சி. இதையெல்லாம் பொறுத்துக் கொள்ள முடியாமல் இது அரசியல் நேரத்தில் ஏதோ ஒரு அரசியலுக்காக கால் புனிச்சிக்காக இந்த போராட்டம்லாம் பிசுபிசுத்து போகும். இந்த போராட்டம் மக்கள்கிட்ட எடுபடாது. அது நீங்க தான் கண்டனம் தெரிவிக்கணும். நீங்க பேசாம இருக்கீங்க. இல்ல இது வந்து தமிழ்நாடு அளவில் இன்னைக்கு பத்திரிகையாளர்கள், ஊடகவியாளர்கள்லாம் இதுக்குள்ள உங்க சங்கம் இருக்கு. பத்திரிகையாளர் நாங்கெல்லாம் பத்திரிகையாளர்கள் எவ்வளவு கௌரவமா நடத்துறோம். எப்பவும் சரி, ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, அவர்கள் கடமை செய்வாங்க, நல்லதையும் சொல்லுவாங்க. எல்லா கருத்தும் நமக்கு ஏற்புடைய கருத்தாக இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. சில வேளை ஏற்புள்ளாத கருத்து இருந்தால் நம்ம அதுக்கு பதில் முறையை சொல்லணுமே தவிர வன்முறை அதுக்கு தீர்வாகாது. தாக்கப்படுவது கண்டிக்கத்தக்கது. அதனால அவர் பாவம் விக்கெட்ல இருக்கார். இன்னைக்கு அந்த கட்சியில பாமக என்ன நடக்கும் இந்த நிலைமை அவங்களுக்கு வந்திருக்கு. அதனால என்ன பேசுறதுன்னே தெரியாமல் இருக்கு. ஸ்டாலின் சொன்னாரு, அவர் ஏன் இல்ல அம்மாவை பார்த்து தவறுனா அவர் கட்சி ஆரம்பிச்சது தவறா? கட்சி யாரை எதிர்த்து ஆரம்பிச்சாரு? வாரிசு அரசியலை எதிர்த்து. கருணாநிதி அவர்கள் தலைவராக இருக்கும்போது ஸ்டாலினுக்கு பட்டம் சுட்டுவதை நான் ஏற்க முடியாது என்று சொல்லி அன்னைக்கு பேசின பேச்செல்லாம் இருக்கு. எது அழிஞ்சு போகாது. அதற்காக வாரிசு அரசியலை எதிர்த்து, அதுவும் குறிப்பாக திமுக வாரிசு அரசியலை எதிர்த்து தோற்றுவிக்கப்பட்ட கட்சி மதிமுக. இன்றைக்கு நிலைமை என்ன? அதே வாரிசுக்கு பட்டம் சுட்டுவதற்கு நான் முதல் ஆளாக நிற்பேன் என்று சொன்னால் வைகோக்கு இருக்கிறது ஒரு நாக்கா இரட்டை நாக்கா என்பதை அவர் தான் சொல்ல வேண்டும்.